ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸ் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கணும், நேச்சுரலாகவே வந்து நம்ம எண்டோமெட்ரியத்தோடைய திக்னஸை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூட்ரைன் லைனில் வந்துட்டு நமக்கு திக்கன்ஸ் ஆகாமல் அது குறைவாக சுரக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த யூட்ரைன் லைன், அதாவது எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளோவும் மிக குறைவாக தான் இருக்கும். அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா 14வது நாள் வந்து ஓவலேஷன் டே ஆகும். ஸோ இந்த நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே, அதாவது 11வது நாளில் இருந்தே 8 to 11 mm வந்து எண்டோமெட்ரியத்தோட க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து ஓவலேஷன் டைமில் 16 mm வரும். அப்போ தான் வந்து நம்ம ஃபேமிலி கான்டாக்டில் இருக்கும்போது கருமுட்டையும் ஸ்பெர்மும் வந்து இணையும் போது ஸோ அது வந்து மெல்ல நகர்ந்து எண்டோமெட்ரியத்துக்குள்ளே விழுகும். ஸோ அந்த டைமில் வந்து எண்டோமெட்ரியம் வந்து ஸ்பெர்மும் எக்கும் வந்து பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகி அந்த எண்டோமெட்ரியத்தில் விழுகும்போது அந்த லேயர் வந்து கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதாவது எம்ப்ரியோட க்ரோத் வந்து வளர ஆரம்பிக்கும், கரும்பு வந்து நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து நமக்கு மிக குறைவாக இருக்குது. ஒருவேளை வந்து நமக்கு பீரியட்ஸோட ஃப்ளோ மிக குறைவாக இருந்தனால நமக்கு வந்து எண்டோமெட்ரியத்தோட லைனிங்கும் மிக குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியத்தோட லைனிங் வந்து திக்னஸ் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ரெக்னென்சியோட வாய்ப்புகளும் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தோட லைனிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இயற்கையான முறையில் வந்து நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா எண்டோமெட்ரியத்தோட திக்னஸை வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் வகையில் பார்த்துடலாம். பழங்கள் வந்து என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், மாதுளை பழம், அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் எல்லா வகையான நட்ஸு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வகையான நட்ஸும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பருப்பாக நம்மளால சாப்பிட முடியாது. அதனால் வந்து நம்ம ட்ரைடு நட்ஸ் ரெமெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி இல்லைன்னா பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க. பாதாமில் வந்துட்டு 8 பீசஸ் வந்து எடுத்துட்டு நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பாதாம் பருப்பையும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட யூட்ரைன் லைன் வந்து திக்கன்ஸ் ஆகும், அதிகரிச்சுட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் எல்லா வகையான கீரையுமே நம்ம சாப்பிடலாம். குறிப்பாக வந்து பசலைக்கீரை வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. பசலைக்கீரையில் தான் வந்துட்டு விட்டமின் இ நிறைந்த கான்டென்ட் இருக்கிற அப்படின்னால பசலைக்கீரை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா யூட்ரைன் லைனை வந்து திக்கன்ஸ் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து அவகேடோ பழம் வந்து நமக்கு பழமுதிர் சோலையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவகேடோ பழம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது நீங்கள் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. யூட்ரைன் லைன்ஸ் வந்து ரொம்ப திக்கன்ஸ் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் காய்கறிகள்ல என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பச்சை காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் நான்வெஜ் வகைகளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். சீ ஃபுட்ஸில் வந்து எல்லா சீ ஃபுட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து ஆயில் கண்டென்ட் அதிகம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்புறம் ஆலிவ் ஆயில்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து யூட்ரைன் லைனை வந்து ரொம்பவே திக்கன்ஸ் பண்ணணும். யூட்ரைன் லைனை திக்கன் ஆனால் மட்டும்தான், எண்டோமெட்ரியம் வந்து திக்காக ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கரு போய் ஒட்டி நின்று வளர ஆரம்பிக்கும். ஃப்ரம் த பீரியட்ஸ் டே 1ல் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 மந்த்துக்காவது நீங்கள் கண்டினியூஸாக இந்த உணவுகளை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவுகளை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸோட ஃப்ளோவும் அதிகரிக்கும். உங்களுக்கு அந்த டைமில் வந்து எண்டோமெட்ரியத்தோட திக்னஸும் அதிகரிக்கும். பிஃபோர் ஓவலேஷன் உங்களுக்கு அந்த டைமில் 8 to 11 mm வந்து கிடைக்கும். ஸோ டியூரிங் ஓவலேஷனில் வந்து உங்களுக்கு 16 mm கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கான்டாக்டில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகி அட்டாச் ஆகிறதுக்கு, இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த உணவுகள் எல்லாம் வந்து ரெகுலர் டே பை டே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.